நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. நீதிமொழிகள் 6:16. ஆண்டவர் வெறுப்பவை 6, ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்குரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். ஆக மொத்தம் எத்தனை? எத்தனை? 6. எப்படி வாசித்தோம்? ஆண்டவர் வெறுப்பவை 6, ஏழாவது ஒன்றும். அப்ப மொத்தம் எத்தனை? 7. எதெல்லாம்? இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால்கள், பொய் உரைக்கும் போலி சான்று. இது 6ம் ஆண்டவர் வெறுப்பவை. இன்னும் ஒன்று இருக்கிறது. அது என்னது? நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல். எனவேதான் இந்த 7ம் ஆண்டவர் வெறுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதிலே நாம் ஒன்றை மட்டும்தான் என்று பார்ப்போம். முதலாவது இருமாப்புள்ள பார்வை. ஏனென்றால் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றிருக்கக்கூடிய கொடைகள், நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றிருக்கக்கூடிய வளங்கள் தொடர்ந்து நம்மை அதே நிலையில் வைத்திருக்காததற்கு இது ஒரு காரணம். ஏனென்றால் இது சாபம் அல்ல, அல்லது கடவுள் நம்மிடமிருந்து எல்லாம் பறித்து விட்டார் என்றல்ல. இருமாப்புள்ள ஒருவர் தனக்கு தானே தீமையை வருவித்துக் கொள்ளுகின்றார். எனவேதான் கடவுள் எல்லாம் வல்லவர், இரக்கமிக்கவர், அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர். எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய கடவுள் வெறுக்கக்கூடிய ஒன்று இருமாப்பு. எனவேதான் பலர் நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். நன்றாக இருந்தோம், நன்றாக போய்கொண்டிருந்தது, திடீரென்று எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. நல்லா இருந்தோம், நிறைய கடவுள் கொடுத்தார், நிறைய செல்வம் கொடுத்தார், அல்லது தொழில் வளம் கொடுத்தார், பொருளாதார வளங்களை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது நாங்கள் நினைத்த அளவிற்கு உயர்ந்து வருவதற்கு முடியவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே ஒரு காரணம் இது. அதாவது நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அனைத்தும் எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்தது. அதாவது முதலில் நம்மிடத்திலே ஒன்றும் இல்லாத பொழுது கடவுளுக்கு பக்கத்தில் நாம் வந்து நின்று கேட்போம். கொஞ்சம் வசதி வர 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 என்ன செய்வோம்? சரிதானே? நம்மளை அறியாமல நமக்கு ஒரு மெதமதப்பு கொஞ்சம். நீங்க நல்லா பார்த்துருங்க, கொஞ்சம் செட்டப்பில் ஆன உடனே கை கட்ட தொடங்குவோம் வழக்கமா. சரிதானே? அதுக்கு அர்த்தம் என்னது? இதெல்லாம் என்னால, என்னுடைய திறமை, என்னுடைய செல்வம், நான் சம்பாதித்து. அப்போ நம்மளை அறியாமலே மனிதருக்குள்ள என்ன வருது? நான் முதன்மையாக மாறுகிறேன். அதுவரைக்கும் கடவுள் முதன்மையாக இருந்தார், கடவுள் மட்டும்தான் எல்லாமாக இருந்தார், கடவுளை தவிர வேறு அடைக்கலம் இல்லை என்று நம்பி ஒருவர் கொஞ்சம் வாய்ப்புகளும் வசதிகளும் செல்வமும் வர வர இறுதியில் அவருக்குள்ள என்ன வருகிறது? இதெல்லாம் நம்முடைய திறமை, என்னுடைய திறமை, நான் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது இது கடவுள் தண்டிக்கவோ கடவுள் சபிக்கவோ வேண்டாம், தன்னாலே அவர் என்ன செய்வார்? வீழ்ச்சி அடைவார். அது மனநிலையை பொறுத்தது. எனவேதான்
இருமாப்புள்ள பார்வை கடவுள் முன் அருவருப்பான ஒன்று என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் பாவம் என்னது? முதல் பாவம், பிரபஞ்சத்தினுடைய முதல் பாவம் என்னது? கீழ்ப்படியாமையா? கீழ்ப்படியாமை இல்லை. முதல் பாவம் அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளும் தான் செய்யுது, அப்படிதானே? பிரபஞ்சத்தினுடைய முதல் பாவம் கீழ்ப்படியாமை அல்ல, ஆணவம். விண்ணுலகில் தூதராக இருந்த ஒரு ஆள் கடவுள் நிலைக்கு மாறுவதற்கு முயற்சி செய்து வெட்டப்பட்டு கீழே விழுந்த கதை ஒன்று இருக்கிறது. என்ன கதை? யாருடைய கதை? யாருடைய கதை? லூசிபர். எங்க இருக்கு? எசாயா 14, 12, 13, 14, 15 இருக்கு. முதல் பாவம், அதாவது கடவுளுக்கு எதிராக செய்யப்பட்ட முதல் பாவம் இந்த ஆணவம். வாசிங்க எசாயா 14, 12, 13, 14. வைகரையின் புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாய். அதாவது ஒளியின் மகனான லூசிபர். லூசிபர்னா எனது ஒளியின் மகன். வைகரையின் புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து. அந்த அது வசனங்களை கரெக்டா வரிக்கு வரி வாசிங்க, சரியா? வாசிங்கம்மா. விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே, மக்கள் இனங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. அடுத்தது, நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக என் உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் நான் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு நான் ஒப்பாவேன். அப்ப இங்க எது மிகுந்து நிற்கிறது? எல்லா இடத்திலையும் நான் நான் நான். இந்த கடவுளுக்கு இணையாக தன்னை கருதியதனுடைய நிலைமைதான் வெட்டப்பட்டு கீழே விழுந்த. வானத்திலிருந்து நீ விழுந்தாய். அதாக முதல் பாவம் ஆணவமாக இருக்கிறது. 5 தடவை நான் என் என்று சொன்ன தூதர் தான் இறுதியில் அலகையாக மாறுகிறார். அப்போ ஒரு தூதர் அலகையாக, சாத்தானாக மாறுவது எப்படி? ஆணவத்தினால். ஆணவம் இருந்தால் ஒரு தூதரே, வானதூதரே சாத்தானாக, அலகையாக மாறுகிறார் என்றால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய நிலையை பரிசோதிக்க வேண்டும். எனவேதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடவுள் தண்டிப்பார் என்று நான் சொல்வதற்கு வரவே இல்லை, சரியா? கடவுள் தண்டிப்பார், கடவுள் சபிப்பார் என்றெல்லாம் நான் பேச வரவில்லை. நான் சொல்லுவது, இருமாப்புள்ள ஒருவருடைய வாழ்க்கை தானாகவே படுகொடியை நோக்கி செல்லும். அதனால தானே மேன்மையடைய தாழ்மையே வழி. மேன்மையடைய தாழ்மையே வழி என்றால் இருமாப்பு தன்னை தானே வீழ்த்தும். யாரும் வெளியிலிருந்து வரவே வேண்டாம், தாங்களாகவே தாங்கள் வெட்டிய குழிகளில் விழுந்து கொள்வார்கள். எனவேதான் நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் கடவுளை மேன்மைப்படுத்துகின்ற ஒருவர், நான் பெற்றுக்கொண்ட அனைத்தும் கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒருவர் தான் உயரே 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 என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதாவது எல்லா நிலையிலும் நன்றி உள்ளவர்கள். நான் அல்ல, கடவுளுடைய கொடை. ஒருவேளை என்னுடைய திறமையை நான் பயன்படுத்தி இருக்கலாம், ஆனாலும் நீங்க பாருங்க, விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அதாவது ஏழையை குப்பை மட்டிலிருந்து கைதூக்கி விடுகிறார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார். அது கடவுளுக்கு ஒரு நொடி போதும். எவ்வளவோ உயரத்தில் இருந்தவர்கள் கீழே விழுந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நாம் எத்தனை பேரை பார்க்கிறோம் அல்லவா? எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம்
பலர் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கின்றார்கள். அது எப்படியோ. எனவேதான் எல்லா நிலையிலும் கடவுளை முதன்மைப்படுத்துகின்ற ஒருவர், எல்லா நிலையிலும் கடவுள்தான் மேன்மை முக்கியவர் என்று கருதுகின்ற ஒருவரால் தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? எல்லா நிலையிலும் உயர முடியும். பொருளாதார தடையாக இருக்கட்டும், அல்லது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நமக்கு துணிச்சல் வருவது நமக்கு ஒருவர் இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் விட பெரியவர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்ப கடவுள் முன் ஒருவர் இருமாப்பு கொண்டவராக விளங்கினால் என்ன நடக்கும் என்று ஒரு 4 அரசர்களை பற்றி விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த 4 அரசர்களுமே அவளுடைய ஆணவத்தால் விழுந்தவர்கள். அதுல முதலாவது அரசனுடைய கதை நீங்க வீட்டுல போய் ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து மெதுவா வாசிக்கணும். அதாவது கடவுள் ஒரு மனிதனை இப்படியெல்லாம் வதைப்பாரா அப்படி என்று நம்மவே என்ன செய்வோம்? ஏனென்றால் கடவுள் இரக்கம் உள்ளவர். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவர், அவர் எல்லாம் வல்லவர், எந்த பாவியாக இருந்தாலும் மன்னிக்க கூடிய தன்மை உடையவர் நம்முடைய கடவுள். அதே கடவுள் ஒரு மனிதனை ஆணவத்தினால், அவன் கொண்ட ஆணவத்தினால், அப்ப நம்ம வாசிக்கும் போது தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆணவம். 2 மக்கபேயர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள அந்த நிகழ்வுகள் நாம் பார்க்கிறோம். 2 மக்கபேயர் 9. இது எப்படி தெரியுமா? 2 மக்கபேயர் 9:1 சரியா? அந்தியோக்கு என்கின்ற அரசன், அந்த அரசனுடைய பேர் என்னது? அந்தியோக்கு. அப்ப பாரசீக பகுதிகளில் இவன் என்ன செய்யறான்? கோயில்கள்ல கொள்ளையடிக்க போறான். நம்ம வீட்டுல அப்படித்தானே? இங்க பாருங்க, என்ன பாருங்க இருக்கா, நம்ம வீட்டுல நம்ம ஒரு ஆள்கிட்ட வெளியே இருந்து யாராவது திட்டு வாங்கிட்டு வரும்போது நான் யார்கிட்ட அடுத்து ஈஸியா கோவப்படுவோம்? யார்கிட்ட கோவப்படுவோம் அடுத்து ஈஸியா? வெளியே நம்மளால திட்டுறாங்க, வீட்டுக்குள்ள வந்து யார்கிட்ட நம்ம ஈஸியா கோவப்படுவோம்? நம்மளை விட பலவீனமான இருக்கிறவங்கள்ட்ட தான் கோவப்படும். அப்படித்தானே? இல்லையா? அப்படி இல்லையா? அப்படி. அதாவது கணவர் மனைவி இடத்துல கோவப்பட்டா மனைவி யார்கிட்ட கோவப்படுவாங்க? பிள்ளைகள்கிட்ட கோவப்படுவாங்க. பிள்ளைகள் யார்கிட்ட கோவப்படுவாங்க? பாவம். வழக்கமா தான் அதிகாரி இடத்துல திட்டு வாங்குற அந்த குடும்ப தலைவர் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் மனைவி கிட்ட காட்டுவார். அந்த அம்மா என்ன செய்யும்? எல்லாத்தையும் கொண்டு பிள்ளைகள்கிட்ட காட்டும். இதுதான் நடக்கக்கூடிய. இங்கேயும் அதுதான் நடந்தது. அதாவது இவன் பாரசீக பகுதிகளில் உள்ள கோயில்களிலே கொள்ளையடிக்க செல்லுகின்றான். நீங்க பாருங்க, அங்கே அவன் இழிவுற்ற நிலையில் அவனை அடித்து விரட்டுகிறார்கள். ஒரு அரசன் என்ன செய்யறாங்க? கொள்ளையடிக்க போன அரசனை அடிச்சு விரட்டுறாங்க. அவனுடைய ஆட்களையும் தோற்கடித்தார்கள். 4வது இறைவார்த்தை, உடனே அவன் சீற்றம் கொண்டான். நல்லா பாருங்க, தன்னை துரத்தி அடித்தவர்களால் தனக்கு நேர்ந்த தீங்குகளை யூதர்கள் மேல் திருப்பிவிட எண்ணினான். நான் சொன்னேன் இல்லையா, நேருக்கு நேர் நிற்பதற்கு என்ன இல்லை? தைரியம் இல்லாம அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய யூதர்கள் மேல் அவன் அங்க வாங்கின அந்த கோபத்தையும் அங்க காட்ட வேண்டிய வெறுப்பையும் யார் மேல் திருப்பி விடுகின்றான்? யூதர்கள் மேல் திருப்பி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யூதர்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, ஆகவே தன் பயணம் முடியும் வரை எந்த இடத்துல நிறுத்தாமல் ஓட்டும்படி தன் தேரோட்டி கட்டளையிட்டார். ஆனால் விண்ணக இறைவனின் தீர்ப்பு அவனை தொடர்ந்தது. ஏனெனில் நான் எருசலேம் சென்றவுடன் அதனை யூதர்களின் கல்லறையாக மாற்றுவேன். அவன் எப்படி சூழ்நிலைத்து கொண்டு போறான்? எருசலேமுக்கு போனவனா எல்லா யூதர்களையும் கொலை செய்து கல்லறையாக அந்த இடத்தை மாற்றுவேன். அடி எங்க வாங்கினா? இங்க வாங்கினா. நேருக்கு நேர் நிற்க திராணி இல்லாம இப்ப பாவங்களை என்ன செய்யறான்? ஒடுக்குவதற்காக செல்லுகிறான். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது 5வது இறை வார்த்தை, அதாவது அளவுக்கு, நல்லா கேளுங்க, ஒரு ஆள் அளவுக்கு மீறிய இருமாப்படையும் போது தானாகவே பல எச்சரிக்கைகளை கடவுள் கொடுப்பார். அதுல சந்தேகம் கிடையாது. எச்சரிக்கைகள் கடவுள் அவர்களுக்கு கொடுப்பார். அதுல ஒண்ணு, இவன் தேர்ல போயிட்டு இருக்கிறான், அனைத்தையும் காணும் ஆண்டவரும் கண்ணுக்கு புலப்படாத தீராத நோயால் அவனை மேற் சொன்னவாறு எப்படி? யூதர்கள் எல்லாம் கொண்டு அந்த இடத்தை கல்லறை தோட்டமாக மாற்றுவேன் என்று அவன் சொன்ன உடனே
பேசி முடித்தவுடனே அவனது குடலில் தாங்க முடியாத வலியும் உள்ளுறுப்புகளில் பொறுக்க முடியாத நோவு. அதாவது உள்ளுக்குள்ள வலி. இப்ப நமக்கு கையில ஒரு வலின்னா என்ன செய்யலாம்? தடவி சந்தோஷப்படலாம், அப்படிதானே? காலில் ஒரு வலின்னா என்ன செய்யலாம்? தடவி சந்தோஷப்படலாம். குடல் வலின்னா எடுத்து வெளியே எடுத்து உள்ள தடவிட்டு உள்ள வைக்க முடியுமா? முடியாது. உள்ளுறுப்புகளில் எல்லாம் வலி. முதல் எச்சரிக்கை வருகிறது. அதாவது அவன் போகக்கூடிய வழி சரியான வழி அல்ல என்பதை காட்டுவதற்கு முதல் எச்சரிக்கை வருகிறது. அவன் குடல் வலியினால், அதாவது பொறுக்க முடியாத குடல் வலி, உள்ளுறுப்புகள் வலியினால் அவதிப்படுகின்றான். 7வது வார்த்தை என்ன சொல்லுது? இருப்பினும் அவன் திமிர் எவ்வகையிலும் அடங்கவே இல்லை. நீங்க யோசித்து பாருங்க. அவ்வளவு தெனாவெட்டாக கடவுளுடைய மக்களை கொலை செய்வேன், எந்த குற்றமும் செய்யாத மக்களை நான் கொலை செய்வேன் என்று யார் மீதோ உள்ள கோபத்தை யார் மீதோ காட்ட செல்லுகின்ற பொழுது ஒரு எச்சரிக்கை வருகிறது. அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் திமிர் அடங்கவே இல்லை. அவன் மேலும் இருமாப்புற்றான். அவனுடைய சீற்றம் பற்றி எரிந்தது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, சாக போற நாய் கூரையில ஏறமா. எவ்வளவு சொன்னாலும் சில ஆட்களுக்கு என்ன ஆகாது? தலையில அது ஏறி சாடி கீழே விழுந்தாதான் சரியாகும். அப்ப இவனுக்கு என்ன வருது? திரும்ப திரும்ப அந்த வெறுப்பும் சீற்றமும் கோபமுமாக வருகிறது. அவன் சொன்ன, இன்னும் வேகமாக தேரை ஓட்டு. வேகமா தேர் போயிட்டு இருக்கும் போது அந்த தேர்ல இருந்து அப்படியே என்ன செய்தான்? கீழே விழுந்தான். இப்போ உடம்பு புழுக்க அடிபட்டுச்சு. விவிலியம் சொல்லுகிறது 8வது வார்த்தை, இவ்வாறு இயல்புக்கு மீறிய இருமாப்பால் தூண்டப்பட்டு. அடுத்த வார்த்தை பாருங்க, இயல்புக்கு மீறிய இருமாப்பால் தூண்டப்பட்டு கடல் அலைகள் தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன். கடல் அலைகளுக்கு யாராவது கட்டளையிட முடியுமா? முடியுமா? முடியாது. கடல் அலைகளுக்கு தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன் உயர்ந்த மலைகளை தன் துலாக்கோலில் தன்னால் நிறுத்த முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் விழுந்தான். நல்லா பாருங்க, கடல் அலைகளை தடுத்து நிறுத்த முடியாது ஒன்று. 2வது, மலையை தூக்கி நிறுத்த முடியுமா? தராசுல முடியாது. ஆனால் அவன் என்ன நினைச்சான்? என்னால் செய்ய முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் விழுந்தான். கடவுளின் அடுத்த வார்த்தை, கடவுளின் ஆற்றல் அனைத்திற்கும் வகையில் ஒரு தூக்கு கட்டிலில் வைத்து தூக்கி செல்லப்பட்டான். அக்கொடியவனின் உடலிலிருந்து புழுக்கள் ஒன்றாய் திரண்டு எழுந்தன. அவன் கடுத்துற துயரத்தோடு வாட குற்றுயிராய் கிடந்தபடியே அவன் சதை அழுகி விழுந்தது. அதனின்று எழுந்த கொடிய நாற்றத்தால் அவனுடைய படை முழுதும் அருவருப்பு அடைந்தது. நான் பாருங்க, இந்த உலகத்தில் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதருடைய உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது அழுகுமா. ஒரு மனிதனுடைய உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது அழுகும், உயிரோடு இருக்கின்ற பொழுதே புழுக்கள் தின்னும். அது யாருடைய உடல் என்றால் எடுத்து வாசியுங்கள். சீராக்கின் ஞானம், சீராக்கின் ஞானம் 10வது அதிகாரம் 7 முதல் உள்ள இறைவார்த்தைகள். நம்ம முதல்ல இதை வாசித்துட்டு திருப்பி இங்க வரும், அப்ப உங்களுக்கு புரியும். இருமாப்பை நல்லா கேட்கலங்க. இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வெறுப்பர், அநீதியை இருவரும் படிப்பர். அநீதி இருமாப்பு செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும். புழுதியும் சாம்பலுமான மனிதர் எவ்வாறு செருக்குற முடியும்? உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர்களது உடல் அழியத் தொடங்கும். நான் இப்ப சொன்ன சரிதானே? ஒரு மனிதனுடைய உடல் தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது அழிய தொடங்கும் என்றால் அது யாருடைய உடல்? இருமாப்பும் ஆணவமும் உடையவருடைய உடல். எப்படி? உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர் உடல் அழிய தொடங்கும். நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது. இன்று மன்னர் நாளையோ பிணம்.
மனிதர் இறந்த பின் பூச்சிகள் காட்டு விலங்குகள் புழுக்களே அவரது உரிமை சொத்து. அதாவது ஒரு மனிதன் இறந்த 4வது நாளிலே உடம்புல என்ன செய்யுமா? பூச்சியும் புழுவும் அரிக்கும். அடுத்து ஆண்டவரிடமிருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வது மனிதருடைய மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அதாவது இருமாப்புன்னா என்னது? கடவுளிடமிருந்து நாம் விலகி செல்வது. அடுத்த வார்த்தை, அவளின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகிறது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை நாற்றத்தை உண்டாக்குகின்றனர். அதனாலதான் இந்த அந்தியோக்கு அரசனுடைய முடிவு எப்படி இருக்கிறது? அவன் கீழே விழுந்தான். அவனை 4 பேராக சேர்ந்து ஒரு தூக்கு கட்டிலில் வச்சு என்ன செய்றாங்க? தூக்கிட்டு போறாங்க. இப்பொழுது அவனுடைய உடலில் இருந்து ஒரு வாடை வருகிறது. என்ன வருகிறது? ஒரு வாடை வருகிறது. விவிலியம் சொல்லுகிறது, 10வது இறைவார்த்தை, விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்று சற்று நேரத்தில் எண்ணிக்கொண்டிருந்த அவனை பொறுக்க முடியாத நாற்றத்தின் பொருட்டு அப்போது எவனும் தூக்கி செல்ல இயலவில்லை. இப்போ முதல்ல ஒரு எச்சரிக்கை, அவனுக்கு ஒரு வலி வந்தது, உள்ளுறுப்புகளில் வேதனை வந்தது, அவனுடைய திமிர் குறையவே இல்லை. மீண்டும் அவன் துணிந்து முன்னேறுகின்றான், எச்சரிக்கை பொருள்படுத்தவில்லை. இப்பொழுது கீழே விழுகின்றான், அப்பொழுதும் அவன் நிறுத்தவில்லை. இப்பொழுது கீழே விழுந்த பின்னால் அவனுடைய உடலில் இருந்து துர்நாற்றம் வருகிறது. அப்ப 4 பேர், அவன் அரசன் இல்லையா, என்ன சொல்றான்? என்ன 4 பேர் தூக்கிட்டு போங்க அப்படின்னு ஆணையிடவும் 4 பேர் அவன் என்ன செய்யறாங்க? கட்டில வச்சு தூக்கிட்டு போறாங்க. இப்போ தூக்கிட்டு போற ஆட்களுக்கு அந்த வாடை என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அதனால எவனும் அவனை தூக்கி செல்ல இயலவில்லை. இதுவரையிலும் அவனுக்கு என்ன குறையல? அந்த இருமாப்பு குறையவே இல்லை. எப்ப குறையுது? நல்லா பாருங்க, 11வது இறைவார்த்தை, இறுதியில் மனம் உடைந்தவனாய். எப்ப குறைஞ்சது? எப்ப குறைய தொடங்குது? எல்லாம் பட்டு தெளிஞ்ச பிறகுதான் ஒன்னொன்னா குறையுது. எப்படி? இறுதியில் மனம் உடைந்தவனாய் தனது இருமாப்பை கைவிட தொடங்கினான். கடவுளால் தண்டிக்கப்பட்ட நிலையில் அறிவு தெளிந்தான். இது மிக முக்கியமானது. அதாவது உணர்ச்சியும் அறிவும் செல்லுகின்ற பொழுது உணர்ச்சி மேல நின்னா அறிவு ஒரு காலம் வேலை செய்யவே செய்யாது. எப்ப உணர்ச்சி குறையுதோ அப்பதான் என்ன செய்யும்? அறிவு வேலை செய்யும். உணர்ச்சி குறையணும்னா கொஞ்சம் அடி வாங்கணும். அடி வாங்கினாதான் சில ஆட்களுக்கு என்ன வருது? அந்த அறிவு மேல வருது. காணாமல் போன மகன் லூக்கா நற்செய்தியில நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? அவன் அதுவரையிலும் அவனுடைய அந்த பணம் செல்வம் அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் கடைசியில தவிடு சாப்பிடும் போதுதான் அவனுக்கு என்ன வருது? எல்லாம் இருந்ததெல்லாம் இழந்த பிறகு அந்த உணர்ச்சி மேல நின்னதெல்லாம் கீழே வந்து அறிவு மேல வரும்போது, நான் எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரன் நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், அவருக்கு பையன் நான் தவிடு சாப்பிடுறேன். அதாவது உணர்ச்சி குறையும் போது அறிவு மேலே வரும். இங்க இப்போ இவனுக்கு அறிவு வருது. அறிவு தெளிந்தான், ஏனெனில் தொடர்ந்து பெருந்துன்பத்திற்கு உள்ளானான். தன் நாற்றத்தை தானே தாங்க முடியாத போது அவன் கடவுளுக்கு அடங்கி இருப்பதை முறை. எப்படி? தன் நாற்றத்தை தானே பொறுக்க முடியாமல் வந்தபோது என்ன சொல்றான்? கடவுளுக்கு அடங்கி இருப்பதே முறை. இத முதல்ல இருந்திருந்த பிரச்சனை உண்டா? உண்டா? இல்லை. எனவேதான் பல நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது நிகழ்வுகளாக இருக்கட்டும், இருமாப்பினுடைய உச்சத்திற்கு போய் பட வேண்டிய துன்பங்களை எல்லாம் நாமாக பட்டு குழியிலே விழுந்து அதன் பின்னால் தான் ஆண்டவரிடத்திலே வருகின்றோம். எப்படி? ஆண்டவர் கடவுளுக்கு அடங்கியிருப்பதே முறை, அழிவுக்குரிய மனிதன் தன்னை கடவுளுக்கு இணையாக எண்ணுவது. அப்ப இருமாப்புனா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கடவுளை விட்டு விலகுவது. இப்ப அவனே என்ன சொல்றான்? அழிவுக்குரிய மனிதனும் கடவுளும் ஒன்றல்ல, கடவுளுக்கு இணையாக நான் என்னை கருதியது தவறு. நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் இவன் பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றான் தெரியுமா? நான் பண்ணதெல்லாம் சரியில்லை, எருசலேம் கோயில்ல இனி நடக்கக்கூடிய எல்லா வழிபாட்டுக்கும் என் சொந்த செலவில் இருந்து நான் என்ன செய்வேன்? காசு அனுப்பும். ஆண்டவரே என் நோயை குணமாக்கும். அவனுக்கு அதுதான் பொருத்தனையும் நேர்ச்சையும். விவிலியம் சொல்லுகிறது 18வது இறைவார்த்தை, ஆயினும்
கடவுளின் முறையான தண்டனை தீர்ப்புக்கு அவன் உள்ளானதால் அவனுடைய துன்பங்கள் எவ்வகையிலும் குறையவில்லை. நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாய் கெஞ்சும் மொழியில் ஒரு மடலை யூதர்களுக்கு வரைந்தான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? யூதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறான். கடைசி 28வது இறை வார்த்தை என்னது? இவ்வாறு கொலைகாரனும் இறை படிப்போனுமான அந்தியோக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றை போன்ற கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் அயல் நாட்டு மலைகளில் மிகவும் இறங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான். எங்க தொடங்குச்சு? யாரையோ பழி வாங்கிறதுக்கு, யார் மீதோ அவனுடைய வஞ்சகத்தை காட்ட போய் கடைசியில கடவுளுக்கு இணையாக, விவிலியம் சொன்னதல்லவா, எப்படி கடல் அலையை தன்னால் தடுத்து நிறுத்த முடியும்? அப்படித்தானே? 10 ரூபாயும் 10 சொறியும் இருந்தா சும்மா இருக்க மாட்டாங்க, சொரிஞ்சிட்டே நடப்பாங்க. அவன் அடிச்சா நல்லா இருக்கும், இவன் அடிச்சா நல்லா இருக்கும், என்னை பார் என் அழகை பார். எப்படி கடல் அலையை தடுத்து நிறுத்த முடியும்? மலையை தராசிலே தூக்க முடியும்? விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவன் இறுதியிலே தன் நாற்றத்தை தானே பொறுக்க முடியாமல் அதுவரையிலும் அவனை யாரும் அசைக்க முடியாது என்று தான் நினைத்து கொண்டிருந்தான். அதே தானே திருப்பாடல் 30:6 அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 30:6 நான் வளமுடன் வாழ்ந்த போது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன். ஆனால் ஆண்டவரே உமது கருணையினால் மலையென உறுதியாக என்னை நிலைநிற்க செய்தீர். உன் முகத்தை மறைத்து கொண்டீர். நான் நிலை கலங்கி போனேன். கடவுள் நம்மோடு இருப்பது வரையிலும், கடவுள் நம்மிலே மேன்மைப்படுத்தப்படுவது வரையிலும் நாம் நிமிர்ந்து நிற்போம். எப்போ இதெல்லாம் கடவுள் என்று நான் சொல்லுகின்றேனோ, எப்போ எல்லாம் கடவுளால் தான் எனக்கு கிடைத்தது என்று நான் சொல்லுகின்றேனோ, அப்போது கடவுளுடைய பிரசன்னம் என்னை வழிநடத்தும். எப்போ என்னுடைய வாயிலிருந்து இல்லை இல்லை நான் தான், என்னுடையது தான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்று சொல்லவோ தோணினாலே போதுமா? சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ள நமக்கு தோணினாலே நமக்கு என்ன வரும்? ஒரு 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 நெளிவு வரும் இல்லையா? நெளிவு வந்தாலே அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு தான் யாரு? இந்த அந்தியோக்கு அரசன். இரண்டாவது இன்னொரு அரசன். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை. தானியேல் 4:29. நெபுகத்நேசர் என்கின்ற அரசன் ஓராண்டு சென்றபின், தானியேல் 4:29. பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் என் வலிமையின் அதாவது அவன் சொல்ற வார்த்தை கேளுங்க. அவன் என்ன சொன்ன? அப்பொழுது அவன் அரசன் வாழும் மாளிகையாவும். நல்லா கேளுங்க. அப்பொழுது அவன் என் வலிமையின், அதான் முக்கியம், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன். நமக்கும் சில நேரத்துல இந்த வார்த்தைகள் நம்மளை அறியாமலே ஒரு பெருமிதமா தோணும். நம்ம வீடை பார்க்கும்போது பரவாயில்லை, எப்படியும் கட்டி முடிச்சிட்டோம் இல்லையா? பிள்ளைகளை வளர்த்தி நல்ல முறையில் படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு ஆக்கும்போது நம்மளை அறியாமலே சாதிச்சிட்டோம், இது நமக்கு தோணும். இங்கே இவன் அப்படிதான் ஒரு பெரிய பாபிலோன் நகரத்தையும் அரண்மனையெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அந்த அரண்மனைக்கு மேல அவன் நின்று உலாவும் போது என்ன சொல்றான்? இதெல்லாம் எல்லாம் 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 நம்மதான், எல்லாம் நம்மதான், எல்லாம் நான், என்னுடைய மாட்சி, என்னுடைய மாட்சிக்காக நான் கட்டியது. இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு, நம்மளை அறியாமலே வரும். இந்த அம்மாக்களுக்கு இது ஒரு பெரிய இயல்பு கூட, மன்னிச்சிருங்க. அம்மாக்கள் அப்படிதானே, நான் கஷ்டப்பட்டு நான் பார்த்து நான் செய்து அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நான் நான் நான். கவனம், நீங்க செய்யறதெல்லாம் உண்மைதான். ஆனால் எதன் வழியாக, யார் வழியாக நீங்கள் செய்கிறீர்கள்?
ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற கருணையால் மட்டும். அதனாலதான் கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் வசதி வாய்ப்பு, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, நோய் நொடிகள் எல்லாம் இல்லை, அல்லது பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, கணவர் நல்லா இருக்கிறாருன்னா முழங்கால் போட்டு சொல்லணும், ஆண்டவரே உமக்கு நன்றி எல்லா நாளும் சொல்லணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அவரு இப்படி அப்படி இருந்தாரு, நான் தான் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை, நான் தான் இந்த வீட்டை இப்படி என்ன செய்திருக்கிறேன், தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன். தவறல்ல. ஆனால் அங்கே கடவுள் மகிமைப்படுத்தப்படாத போது நம்மை அறியாமலே நம்மை முன்னிலைப்படுத்துகிறோம். அதான் அதனுடைய வித்தியாசம். அப்ப இங்கே இந்த அரசன் இவ்வாறு சொன்ன உடனே, இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே, எப்படி எல்லாம் நான் தான் செய்ததுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது, அரசனே உனக்கே இந்த சொல், உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது, மனித சமுதாயத்தில் நீ விரட்டப்படுவாய். அதுக்கு அர்த்தம் புரியுதா? அவன் எந்த அளவுக்கு நெளிஞ்சானோ அந்த அளவுக்கு குனி. அதனாலதான் நான் சொன்னேன், இது சாபமோ தண்டனை அல்ல, நெளியிறாள் குனிகிறது தான் வரலாறு. அதுக்குதான் ஓவரா நெளிஞ்சிடப்படாது. நமக்கு ஒரு நெளிவு உண்டு, இயல்பாகவே வரும். நம்ம அண்ணன் தம்பியை விட, நம்ம அக்கா தங்கச்சியை விட, நம்ம நண்பர்களை விட கொஞ்சம் நம்ம செல்வாக்கோடு இருக்கும்போது நம்மளை அறியாமலே வரக்கூடாது. ஏன்னா நான் நெளிய நெளிய எனக்கு தங்கச்சி, எனக்கு தம்பி கஷ்டப்படுறாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விட்டு என்ன செய்வான், சபிக்கவும் மாட்டான். பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு, வேதனைப்பட மாட்டாங்களா? இப்போ நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா வேண்டாமா? நான் ஒன்றும் செய்யாம என்னுடைய மகிமைக்காக நான் நடக்கும்போது அவனுடைய கண்ணீருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனாலதான் சகோதர சகோதரிகள் நல்ல நிலைமையில இல்லையா, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே தான் இருக்கணும், அதுல சந்தேகமே கிடையாது. எனவேதான் இவன் நெளிந்தான், மாட்டை போல புல்லை மெய்வாய் 7 ஆண்டுகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. அப்ப நான் சொன்ன சரி தானே, எல்லா இடத்துலையும் நான் எனது என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே கடவுள் மகிமைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற பொழுது அவன் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் இழந்தான். அதான் நான் சொல்ல வந்தது. அதான் கடவுள் கொடுக்கின்றார், இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. கடவுள் தந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆசீர்வாதங்களாக தருகின்றார், அல்லது செல்வமாக தருகின்றார், பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கையாக தருகின்றார், அல்லது நம்முடைய குடும்பங்களுடைய வளமாக தருகின்றார். ஆனால் நாம் அதற்கு ஏற்ப கடவுளை மகிமைப்படுத்தாத போது, நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் நம்முடைய திறமையினால் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, அல்லது மார்தட்டி நடக்கின்ற பொழுது, நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றை நாம் இழக்க தொடங்குகின்றோம். கடவுள் எடுப்பதல்ல, நானாகவே என்ன செய்கின்றேன், ஒவ்வொன்றையும் இழக்க தொடங்குகின்றேன். அப்ப இது 2வது. 3வது இன்னும் ஒன்று இருக்கிறது. 2 குறிப்பேடு 26, அதனுடைய முதல் வார்த்தை அழகானது. 2 குறிப்பேடு 26. குறிப்பேடு 26. 26ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. 2 குறிப்பேடு 26 16வது வார்த்தை. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது, நல்லா கேளுங்க அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? கடவுள் அவனை வலிமை மிக்கவனாக மாற்றினார், அது சந்தேகமே கிடையாது. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது அவன் வலிமை மிக்கவன் ஆகிவிட்டான். கடவுளிடமிருந்து அவன் அருளை பெற்றிருக்கிறான், கடவுள் அவனுக்கு உதவி செய்கின்றார், அவனை மற்ற அரசர்களை விட நல்ல உயர்ந்த நிலையிலே கடவுள் வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனை? உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த அழிவு தானா தனக்கு தானே தோண்டக்கூடிய. அதனாலதான் தான் அழிவுறும் அளவிற்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூபபீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆணவம் முற்றி எப்படி கடவுளுக்கு பீடத்துல தூபம் காட்டுறது குருக்கள் மட்டும்தான். இவன் அரசன் வலிமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவனா இருக்கிறான், எல்லாரும் அவனுக்கு பணிந்து இருக்கிறார். அப்ப அவன் என்ன சொல்றான், ஏய் இன்னையில இருந்து நான் தான் என்ன செய்வேன், தூபம் காட்டுவேன். நான் சொன்னேன் இல்லையா, 10 ரூபாயும் சொறி இருந்தா சொரியத்தான் தோணும்.
அது அவனுக்கு தேவையில்லாத வேலை. யார் செய்ய வேண்டிய வேலை? அது குரு செய்ய வேண்டிய வேலை. அவன் என்ன சொல்றான்? நான் அரசன், எனக்கு வலிமை இருக்கிறது, இன்னையிலிருந்து நான் தான் தூபம் காட்டுவேன். அப்ப அவர் குரு சொல்றாரு, எப்பா அது உன் வேலை கிடையாது. இந்த எல்லா இடத்துலையும் மூக்க நுழைக்கிறது அது பெரிய ஆபத்து. மூக்கு அறுபடும். பிறகு அதுக்கப்புறம் தான் தோணும், ஐயோ போக வேண்டாமா இருந்து. மூக்கு நுழைக்கவே கூடாது. எங்க நமக்கு தேவை அங்க மட்டும் என்ன செய்தா போதும், போனா போதும். நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் செய்தா போதும். எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து எல்லாம் பேச போகக்கூடாது. மரியாதை இழந்து போகும். கடைசியில் இருக்கிற மரியாதையை நம்ம என்ன செய்வோம், இழப்போம். அப்போ இவன் சொல்றான், என்னை முதல் நான் தான் என்ன செய்வேன், தூபம் காட்டுவேன் அப்படின்னு. அப்போ குரு சொல்றாரு, எப்போ அது உன் வேலை இல்லை, நாங்க பார்த்துக்கலாம், நீ நாட்டை பார்த்துக்கொள். அதை எப்படி நான் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூப கலசத்தை கையில வாங்கி எடுக்கிறார். அதாவது உசியாவை அவர்கள் தடுத்தார்கள், ஆனால் அவன் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் சொல்லுகின்றார் அந்த குரு, எப்பா நீ செய்யறது தவறு, நீ கடவுளாகி ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார். குரு போயிட்டாரு. என்னவும் செய்யுங்க. அன்புமிக்கவர்களே, விவிலியம் சொல்லுகிறது, அவன் கோயிலுக்குள்ள போய் தூபம் காட்ட தொடங்கின உடனே நெற்றியில ஒரு புண், நெற்றியில ஒரு புண். அவனுடைய மகுடம் வைக்கக்கூடியது எங்க? அரசனுடைய மகுடம் எங்க இருக்கும்? தலை. அவனுடைய மேன்மையினுடைய அடையாளம் எங்க இருக்குது? தலையில இருக்குது. நெற்றி என்பது மேன்மையினுடைய அடையாளம் இல்லையா? தலை. எந்த அளவிற்கு அவன் மேன்மையாக இருந்தானோ நெற்றியிலே ஒரு புண் வருகிறது. பக்கத்தில் இருந்த குரு சொன்னார், இவனுக்கு தொழுநோய், இவனுக்கு தொழுநோய். அதுவரையிலும் அரசன், மாவீரன், வலிமை மிக்கவன், என்னை போல வேற யாரும் இல்லை, நான் தான் என்று சொன்னவனுக்கு என்ன வருது? ஒரு தொழுநோய், ஒரு புண் வருது. குரு சொன்னார், இது தொழுநோய் அப்படின்னு. விவிலியம் சொல்லுகிறது, உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற. அதுவரை அவனை பார்த்து பயந்து நின்னவங்க எல்லாம் இந்த புண்ணை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க? இவன் சபிக்கப்பட்டவன், இவன் உள்ள நிற்க கூடாது அப்படின்னு. அரசனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு தொழுநோய், நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இறங்கு வெளியில. போச்சா? அவனுடைய வலிமை போனது, அவனுடைய ஆற்றல் போனது. கடவுள் கொடுத்த எல்லா கொடைகளையும் தன்னுடைய அளவுக்கு மீறி, இயல்புக்கு மீறி ஆணவத்தால் அவன் இழக்கின்றான். விவிலியம் இறுதியிலே சொன்னது எப்படி? உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே அங்கிருந்து அதுக்கப்புறம் அங்க உள்ள நிற்க முடியுமா? அவன் நினைச்சால் என்ன செய்ய முடியாது, உள்ள நிற்க முடியாது. நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு பலர் தங்களுக்கு தாங்களே வேதனை வருவித்து கொண்டது இந்த இருமாப்பு ஒரு காரணம். நம்மளாகவே தேவையில்லாத வேலைகளெல்லாம் மூக்க நுழைக்க போய் அங்கிருந்து மானங்கெட்டு மரியாதை இழந்து இன்னைக்கு நம்ம நினைச்சாலும் பலரோடு என்ன செய்ய முடியல, பேசவோ உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவோ முடியாமல் இருக்கக்கூடியது இதனால தான். ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், நாம் செய்வேன். எல்லா இடத்துலையும் போய் மூக்கு நுழைக்க போகவே கூடாது. அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இனி ஒரு வேளை நம்மை உதவிக்கு கூப்பிடுறாங்க, இந்த வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க வந்து பேசுங்க, அது நம்ம பேச போறது வேற. ஆனால் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் இடையில போய் பிரச்சனை உண்டு பண்றதுன்னு சொல்றது என்னது? நமக்கு மீண்டும் நாமே அழிவை தோண்டிக் கொள்வதற்கு. இப்ப இது மூன்றாவது. நான்காவது இன்னும் ஒன்று அழகாக இருக்கிறது. நான் ஏன் நம்ம சொல்றேன் தெரியுமா? திரும்பவும் சொல்றேன், கடவுள் தண்டிக்கிறார் தண்டிக்கிறார் என்றல்ல, ஆணவமும் இருமாப்பும் தங்களுக்கு என்னது, தனக்கு தானே பிரச்சனையை கொண்டு வரும். நாலாவது எடுத்து வாசிங்க, திருத்தூதர் பணிகள் 12:21. திருத்தூதர் பணிகள் 12:21. அது யாரை பற்றி என்ன? ஏரோதுவை பற்றி சொல்லப்படுகிறது. ஏரோதை பற்றி சொல்லப்படுகிறது. ஏரோது, அந்திப்பாஸ். நில்லுங்க. ஏரோது யார் தெரியுமா? முதல்ல ஏரோதை பற்றி சொல்லுவோம். ஏரோது யாக்கோபை கொலை செய்கிறார். சந்தியாகப்பர் இருக்கார் இல்லையா? சந்தியாகப்பரை முதல்ல கொலை செய்கின்றார் யாக்கோபு. யாக்கோபை அவர் கொலை செய்தது அவருடைய மக்கள் மத்தியில பரவாயில்லை அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருந்ததுனால இவன் என்ன செய்கின்றான்? தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகின்றான். இப்ப பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்கிறான். பேதுருவை பிடித்து ஜெயிலில் போட்டிருக்கிறான். மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறான்.
நல்லா புரியணும். மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து வாசிங்க. குறித்த நாளில் ஏரோது அரச ஆடை அணிந்து மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றினான். அப்போ நல்லா கேளுங்க, இந்த சோதனை நமக்கும் வரும். அவன் பேச தொடங்கின உடனே பக்கத்துல நின்ன ஆள் சொல்லுச்சு, எப்பா இது கடவுளுடைய குரல், மனித குரலே இல்லை அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற ஆள் உட்காருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அடி மேல போவார், அப்படிதானே? இவர் மனித குரலே கிடையாது, இது கடவுளுடைய குரல் அப்படி சொன்ன உடனே ஏறுவது என்ன ஆச்சு? அது வரையிலும் இப்படி இது பேசிட்டு இருந்தாலும் மனிதனுடைய குரல் இல்லை கடவுளுடைய குரல் சொன்னோன்னா கொஞ்சம் முன்னாச்சு. இன்னொரு ஆள் சொன்னார், இந்த சிங்கிடி இருக்கு இல்லையா, சிங்கிடி என்ன தெரியல உங்களுக்கு? ஜால்ரா. எப்பவும் நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே இருப்பாங்க, சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. எப்படி இந்த பக்கம் தான் சொன்னா, ஆமா 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 இது கடவுளுடைய குரல் தான். அப்ப ஏறுவது கொஞ்சம் கூட என்ன ஆயாச்சு? இன்னொரு ஆள் சொன்னார், ஆமா ஆமா இது கடவுளுடைய குரல் தான், கடவுள் பேசுறது போல தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஏறுவதுக்கு முதல்ல இப்படி இயல்பா இருந்த ஆளு ஒரு ஆள் பேசுன உடனே கொஞ்சம், அடுத்து தோலை தூக்கி வச்சு நம்மிடம் சொல்லுவாங்கல்ல, அக்கா உங்களை போல நீங்க மட்டும் இதுல இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன செய்வாங்க? நமக்கு இந்த உணர்ச்சி கூடும்போது அறிவு என்ன செய்யும்? குறையும். அறிவு குறையும் போது தானா மேல போவோம். பொத்துன்னு கீழே விழும்புதான் ஏத்தி விட்டு ஒருத்தனையும் காணாதங்க. சரிதானே? நிறைய பேர் அடி வாங்கி இருக்கிறது இதனாலதான், யாரோ சொன்னதை கேட்டு உண்மைன்னு என்ன செய்யுது, கற்பனையிலே மிதந்து. அதான் ஒரு சேவல், என்ன அந்த கதை நல்லா பிடிக்கும். சேவல் தண்ணி குடிக்க போச்சுதான். சேவலுக்கு என்ன இருக்கும்? கொண்டை இருக்கும். அங்க தண்ணியில பார்த்த உடனே கொண்டை இருந்தது. செங்கொண்டை, நல்ல சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கொண்டை. அப்போ இனி எனக்கு கிரீடம் எல்லாம் இருக்குது, மத குரு கிட்ட போய் இனி நான் அரசன் ஆகணும், மகுடம் சூட்டிக்கணும், இது மட்டும்தான் மீதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அந்த சேவல் போகுது. ஆடி ஆடி அசைஞ்சு போய், என்ன இருக்கு? கொண்டை இருக்கு. அசைஞ்சு போன உடனே முயல் கேட்டது, எங்க போற அப்படின்னு. அது நான் மத குருவை பார்க்க போறேன், என் பார்த்த இல்ல கொண்டை எவ்வளவு பெருசா இருக்கு, வேற யாருக்கும் இல்லை, நான் தான் இனி அரசனாக போறேன், அதனால மத குரு கிட்ட போய் சொல்லி மகுடம் வைக்க போறேன். அப்படியா, நானும் வரட்டுமா, எனக்கு உங்க அமைச்சரவையில் பதவி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா உன்னை பார்த்தா படிச்ச முயல் மாதிரி இருக்குது, உனக்கு நான் அமைச்சர் பதவி கொடுக்குறேன், நீ என் கூட வா அப்படின்னு என்ன செய்யுது, முயலையும் கூட்டிட்டு போகுது. இப்ப நரி பாக்குது. நரி பார்த்த உடனே எங்க போறீங்க? அது பார்த்த இல்லை, கொண்டையை பார்த்த இல்லை, அதனால நாங்க என்ன செய்யறோம், மத குரு கிட்ட போறோம், நகரத்துல போய் இனி நாங்க மகுடம் சூட்டிக்கணும் அப்படின்னு. சரி, எனக்கு ஏதாவது பொறுப்பு கிடைக்குமா? ஆமா, நீ ஒரு அமைச்சரா மாறிக்கும். அப்படி வரும்போது இந்த வான்கோழி நிக்குது. வான்கோழி எப்படி நிற்கும்? ஆடி ஆடி நிற்கும். வான்கோழியை பார்த்த உடனே இந்த வான்கோழி கேட்டது, எங்க போறீங்க? அது அங்க அரசனாக மாற போறோம். சரி, நானும் வரட்டுமா, எனக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா? ஆமா, உன்னை பார்த்தா நல்ல டான்ஸ் ஆடுற, உன்னை வந்து ஆஸ்தான நாட்டியக்காரியா நான் என்ன செய்யறேன், நியமிக்கிறேன், நீயும் வா அப்படின்னு எல்லாரும் கூட்டமா எங்க போறாங்க? கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போன உடனே மத குரு பாக்குறாரு, எங்க போறீங்க? அது பாத்தீங்கல்ல, என்ன இருக்குது? கொண்டை இருக்குது, நான் தான் அரசன், அதனால உங்களுடைய கடமை எனக்கு மகுடம் சூட்டுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், எப்பா கதவை பூட்டுங்க, இன்னைக்கு மத்தியானத்து நமக்கு நல்ல விருந்துக்கு நிறைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை பூட்ட சொல்லி தடி எடுத்து ஓங்கி அடிச்சார். அதுக்கு கொண்டையில, சேவல் கொண்டையில அடிச்ச உடனே சொல்லிச்சு, ஐயோ நான் அரசன், ஐயோ நான் அரசன், என்ன அடிக்கிறீ அப்படின்னு. அவர், ஓ உனக்கு வேற அந்த நினைப்பு வேற இருக்குதா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி கூட விட்டாராம். தானும் கெட்டது, கூட வந்தவங்களையும். எதனால? ஜால்ரா. அதனாலதான் ஜால்ரா பார்ட்டிகள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனம். உஷாரா இல்லையா மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் போவாங்க. சில ஆட்களுக்கு இது ஒரு பிழைப்பு, அழகா வந்து சைஸா வருவாங்க. அதான் நான், ஆனா நீங்க ஆனதுனாலதான் இப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னே தொடங்குவாங்க. நம்மோட என்ன செய்வோம்,
அங்க சொன்னாங்க, அவன் பேசுற உடனே இது கடவுளுடைய குரல். விவிலியம் ஒரு சில இடத்துல தான் ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துது, எல்லா இடத்துலையும் பயன்படுத்தல. இங்க ஒரு கடினமான வார்த்தை இருக்கிறது, வாசிங்க. கடவுளின் 23. உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார். அவனை அடித்தார், ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை. அவன் புளித்து செத்தான். நான் சொன்னேன் இல்லையா, கடினமான வார்த்தை வேற எங்கேயும் இப்படி எல்லாம் வராது. ஒரு சில இடத்துல தான் இந்த இருமாப்பு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கடினமான வார்த்தைகள் தான் இருக்குது. உடனே அவன் புளித்து செத்தான் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதாவது இருமாப்பு ஒருவருடைய இயல்பை அழிக்கும். எவ்வளவு நல்ல ஆளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆணவம் வர தொடங்குச்சுனாலே அவருடைய பார்வை மாறுகிறது, அவருடைய தன்மை மாறுகிறது, இயல்பு மாறுகிறது, பேச்சு மாறுகிறது. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திருப்பாடல் 115:1 நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. நாம் எப்போதும் சொல்ல வேண்டிய ஜெபம் திருப்பாடல் 115:1. எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கென்று மாட்சியும் உமக்கே உரித்தாகும். என்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஜெபம் அதுதான். ஆண்டவரே எங்களுக்கு அல்ல, நாங்கள் இதை செய்திருந்தால் கூட எங்களுக்கு அல்ல, எல்லா மாட்சியும் புகழும் உமக்கே உரித்தாகுக. சக்கரியா 4:6. சக்கரியா 4:6 அதைத்தான் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சக்கரியா 4:6 வாசிங்க. மீண்டும் அவர் சக்கரியா 4:6 ஆற்றலாலும் மீண்டும் அவர் என்னிடம் செருபாபேலிலும் ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே, உனது ஆற்றலும் அல்ல வலிமையும் அல்ல ஆனால் எனது ஆவியாலே ஆகும். அப்ப ஆற்றலாலும் அல்ல, அதான் பாடுறோம் இல்லையா, ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியால் ஆகும். அதுதான் உண்மை. எனவேதான் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்தும் கடவுளுடைய கொடை. நாம் பெற்றுக்கொண்ட அனைத்தும் கடவுளுடைய கொடை என்று சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு செல்ல முடியும், எந்த சந்தேகமும் இல்லை. எனவேதான் என்னை மேன்மைப்படுத்த உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லா இடத்திலும் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது கடவுள் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், கடவுளுடைய வார்த்தை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் கடவுளுக்கு அருவருப்பானதை செய்யக்கூடியவர்களாக, இருமாப்புடையவர்கள் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். அவர் உயர் வானத்தின் படைகளை கடவுள் வகைப்படுத்துகிறார். மனிதர் அனைவரும் புழுதியும் சாம்பலுமே. 29 ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. ஏனென்றால் எல்லாமே மனிதரின் ஆற்றலுக்கு உட்பட்டது அல்ல. கண்டிப்பாக கடவுளிடத்திலே மனிதர்கள் திரும்பி வரதான் செய்ய வேண்டும். எனவே அன்புமிக்கவர்களே, கடவுள் தருகின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களையும் ஒவ்வொரு நன்மைகளையும் கொடை என்று நாம் கருதுகின்ற பொழுது, கடவுளிடமிருந்து தானமாக பெற்றுக்கொண்டோம் என்று நாம் கருதுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை நாம் கடைபிடிப்பவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் இருமாப்பினுடைய முடிவில் அவமானம் நிச்சயம், ஆணவத்தினுடைய முடிவில் அவமானம் நிச்சயம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது உங்களுக்கும் சரிதான், எங்களுக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொலை கொம்பனா இருந்தாலும் சரி, இருமாப்புடைய ஒருவர் வீழ்வது நிச்சயம். அதுவும் அந்த விழுதல் எப்படி, அவமானத்தோடு தான் அவர் என்ன செய்ய வேண்டும், விழ வேண்டும். எனவேதான் கொஞ்சம் எல்லாம் மனசாட்சியோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கவும், ஒவ்வொரு நாளும் அதற்கு நன்றி செலுத்தவும். எனக்கு இருக்கிறது என்பதற்காக யாரையும் நான் இகழவே கூடாது. உனக்கு புத்திக்கு தான் நீ எப்படி இருக்கிற, நாங்கள் எங்களை பாரு, சில ஆட்கள் சொல்றாங்க, அப்படி எங்களை பாரு நாங்கள் இப்படி இருக்கிறோம்,
உனக்கு புத்திக்கு தான் நீ இப்படி இருக்கிற, உன் குடும்ப இதுனால இப்படி இருக்கிற அப்படின்னு யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் சொல்லவே கூடாது. ஏனென்றால் ஏழையை குப்பைமேட்டிலிருந்து கை தூக்கி விடுவதும் அவரே, வலியவரை அரண் என்று தூக்கி எறிவதும் அவரே. யாருடைய வாழ்க்கையும் எப்போது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறுவதற்கு நிறைய நேரம் ஒன்றும் ஆகாது. நல்ல காய்ச்சல் வந்தாலே ஒரு காய்ச்சல் போதும், ஒரு குடும்பம் முழுவதுமாக எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஒரு காய்ச்சல் போதும். நல்ல காய்ச்சல் ஒன்று வந்தேன்னா 10 லட்சம் 15 லட்சத்துல வரைக்கும் என்னது மருத்துவ உதவிகளுக்கான பணங்கள் இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. எனவே தான் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறத நினைச்சு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப அலம்பப்படாது. கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை, அறிவு தெளிவு தேவை. எடுத்து வாசியுங்கள். சீராக்கு ஞானம் 18:21. சீக்கிரம் கொஞ்சம் வாசி. சீராக்கு ஞானம் 18:21. நோய்வாய்ப்படுமுன் உன்னையே தாழ்த்திக்கொள், பாவம் செய்த பின் மனம் திரும்பு. பாவம் செய்த பின் மனம் திரும்பு. அப்ப ரெண்டும் ஒன்று. அதாவது எப்படி நோய்வாய்ப்படும், அதாவது வருமுன் காப்போம், முன்னாடியே கவனமாக என்ன செய், உன்னை தாழ்த்திக்கொள். பாவம் செய்தாயா, மனம் திரும்பு. சாலமோனின் ஞானம் 1:4. சில ஆட்கள்கிட்ட நம்ம கேட்பாங்க இல்லையா, ஏக்கா இவங்க எப்போ பார்த்தாலும் கோயில் கோயில் ஜபம் ஜபன்னு தான் போறாங்க, ஆனா மனசுல ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சில ஆட்களை பார்த்து நமக்கே தோணும், அப்படித்தானே? அவங்க ஏன் எனக்கு பாருங்க. சாலமோனின் ஞானம் 1:4. வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. போச்சா? வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் அப்போ ஃபுல்லா போய் கோயிலே உட்கார்ந்தாலும் உள்ளுக்குள்ள வஞ்சனை இருந்ததுன்னா ஞானம் உள்ளே நுழையாது. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. அதனாலதான் நீங்க எவ்வளவு பெரிய நீதிமானாகவோ எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாகவோ காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள வஞ்சனை இருந்தால் ஞானம் உள்ளே செல்ல. அதனாலதான் சாலமோனின் ஞானம் 7:28 இன்னும் அழகாக நமக்கு சொல்லுகிறது. சாலமோனின் ஞானம் 7:28. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது ஆண்டவர் அன்பு செலுத்துவதை போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவது இல்லை. இந்த ஞானம் நமக்கு தேவை, இந்த ஞானம் நம்முடைய மக்களுக்கு தேவை. உண்டா இல்லையா? எனவேதான் மற்றவர் முன்னால் எளிமையான வாழ்க்கை, மற்றவர் முன்னால் நம்முடைய வலிமையை காட்டுவதல்ல, நம்முடைய பார்வையை மற்றவர் முன்னால் மேட்டிமையாக வைத்திருப்பதல்ல, எளிமையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகள் 21:4. நீதிமொழிகள் 21:4. மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழி சென்று காணப்படும் பாவங்கள். பொல்லாரிடம் பளிச்சுன்னா என்ன? பளிச் ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்கும். பளிச்சென்று பளபளன்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ மேட்டிமையான பார்வையும், சில ஆட்களை பார்த்தது நிறைய பேச மாட்டாங்க, மற்றவங்களை பார்த்தா மேட்டிமையான பார்வை. அதாவது நானும் என் குடும்பம் தான் நல்லவங்க, மீதி எல்லாரும் மோசமானவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த என்னுடைய மக்கள்னா ரொம்ப உயர்வா சொல்றது, அடுத்த மக்களை எல்லாம் ரொம்ப தாழ்த்தி பேசுறது. அப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும், எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சொந்த மக்களையே உயர்த்தி உயர்த்தி பேசி இன்னைக்கு மக்களாலே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆட்கள் தெரியாது அவங்களுக்கு. நாளைக்கு யாருக்கு என்ன வேண்டுமானால் நடக்கலாம். ஏனென்றால் மனிதர் இரவாமை பெற்றவர் அல்ல. இன்று நடக்க போவதே உங்களுக்கு தெரியாது. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 27:1. நல்ல வார்த்தை. இன்று நடக்க போவதே தெரியாது, நாளை நடக்க போவதை நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே. உன்னை பார்த்துக்க, நாளைக்கு நாளை நீ இருந்தா தானே. அறிவியலியே இன்று இரவே உன் உயிர் எடுக்கப்பட்டால், பைபிள்ல தானே இருக்குது.
இன்னைக்கே உன் ஜோலி முடிஞ்சுன்னா நாளை என்ன நீ அங்கே எங்கே போய் பார்ப்ப? எனவே தான் சவாலெல்லாம் விடக்கூடாது. இன்று நடக்க போவதே உனக்கு தெரியாது. அப்படி இருக்க நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல் பெருமையாக பேசாதே. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் எளிமை, கொஞ்சம் தாழ்மை காலத்தினுடைய கட்டாயம். நிறைய பேர் பொருளாதார தடைகள் அல்லது வாழ்க்கையில உயர்விச்சு பெறாததற்கு இது ஒரு காரணம். அதாவது யாரை மேன்மைப்படுத்த வேண்டுமோ அவரை மேன்மைப்படுத்தாமல் தங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எப்போதும் பின்னோக்கி தான் நம்மை இழுத்து செல்லும். எனவேதான் திருப்பாடல் 30:6 நாம் வாசித்தது போல, நான் வளமோடு வாழ்கிறேன், உண்மை, கடவுள் என்னை நன்றாக வைத்திருக்கிறார், உண்மை. ஆனால் அளவுக்கு மீறி செல்லுகின்ற பொழுது அவர் எனக்கு எதிராக முகத்தை திருப்புகின்ற பொழுது நான் நிலைகுலைந்து போகிறேன், அதுவும் உண்மை. சரிதானே? எசாயா 2ஆம் அதிகாரம் 12-13 அதைத்தான் நமக்கு அழகாக சொல்லுகிறது. எசாயா 2:12-13. படைகளின் ஆண்டவர் கூறிய நாள் ஒன்று இருக்கின்றது, அன்று இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுருவர், உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலவிடை. அதாவது ஒரு நாள் வரும், இருமாப்பும் செருக்கும் உடைய அனைவரும் தாழ்வுருவர், உயர்த்தப்பட்டவை உயர்ந்து நிற்பவை அனைத்தும் நலிவடையும். அன்று லெபனோனில் ஓங்கி வளர்ந்த கேதுரு மரங்கள் அழிக்கப்படும். சரி, 17 மனிதனின் ஆணவம் அடக்கப்படும், செருக்கு அகற்றப்படும், ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்நாளில் உன்னதமானவராக இருப்பார். எனவேதான் கடவுளை நாம் மேன்மைப்படுத்துகின்ற பொழுது கடவுளுக்கு மேல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்க கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப யாக்கோபு 5:13 முதல் நமக்கு அதைத்தான் அவர் அழகாக சொல்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டது எல்லாமே கடவுளுடைய அருளால் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அதாவது தாழ்மையோடு கடவுளை தேடுகின்ற ஒருவரை ஆண்டவர் என்ன செய்வார்? எழுப்பி விடுவார். இது உண்மை. எனவேதான் அதுவரையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? படுக்கிறது வரையிலும் கடவுளிடம் திரும்புவதற்கு தாமதம் செய்ய கூடாது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் கடவுள். 4:13 வாசிங்க. 4:13 யாக்கோபு 4:13. நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம். அதாவது எதிர்கால திட்டமிடுதல் நல்லது. நம்ம சொல்லல நாங்க அதை செய்வோம், நாங்க இதை செய்வோம், அப்படி நம்ம வழக்கமா சொல்லுவோம் இல்லையா? அவர்களுக்கு யாக்கோபு ஒரு அறிவுரை சொல்லுகின்றார், அழகான அறிவுரை. இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் ஓராண்டு தங்கி நாங்க வியாபாரம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. தெரியுமா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள், படிச்சவங்க, கப்பல்ல வீட்டுக்கார வேலை செய்யறாரு, வருமானம். நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? ஆனா பார்த்தா அப்படி ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நடக்கணும் உங்களுக்கு சொல்ல முடியாதா? யாருக்கும் முடியாதா? இன்னும் நடக்கும் தெரியாது. அடுத்த ஒரு நொடியில நம்ம பெரிய ஆளு, நமக்கு பேச தெரியும், எல்லாரும் அடிச்சு ஓடிச்சு மடக்கி வைக்க தெரியும்.
அடுத்த நொடியில் என்ன நடக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பின்ன என்ன நம்ம பெரிய ஆளு? நம்ம அப்படிதானே. நான் எல்லாம் பேசின முன்னாடி யாரும் நிக்க முடியாது. அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஊருக்குள்ள. ஆனால் அடுத்த நொடியில் நமக்கல்ல, யாருக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், நீங்க பிளான் போடுறதெல்லாம் நல்லது, திட்டம் போடணும். ஆனா எப்படி திட்டம் போடணும்? நாங்க அங்க போவோம், நாங்க அதை செய்வோம், நாங்க இதை செய்வோம், அப்படி இல்லை. எப்படி? அடுத்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள். நொடி பொழுதில் தோன்றி மறையும்னா, ஒரு சாம்பிராணி கொளுத்துனா அது எவ்வளவு நேரம் எரியும்? அதுக்கப்புறம் என்னது? அவ்வளவு. என்ன பேச்சு பேசுறான் என்கிட்ட, நீ இப்படி எப்படி நீ என்கிட்ட பேசலாம்? இத நீர்க்குமிழி தெரியும் இல்லையா? நீர்க்குமிழி பார்த்துருக்கீங்களா? குமிழி அது என்ன செய்யும்? தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு இருக்கும், அப்படிதானே? நல்லா பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அதுல சூரிய ஒளி பட்டுனா என்ன செய்யும்? அது மின்னும், நீர்க்குமிழி. ஆனா பட்டுன்னு அவ்வளவுதான் மனித வாழ்க்கை. என்னெல்லாம் பேசி இருக்கிறோம், எவ்வளவு கோபம், எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு வைராக்கியம் இன்னும் இருக்கு. நிறைய மிச்சம் மீதி மன்னிக்க முடியாம, ஏற்றுக்கொள்ள முடியாம உண்டா இல்லையா? ஆனால் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு. அதனாலதான் சீராக்கு ஞானம் 7:28 அழகாக சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைத்துக்கொள், ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டாய். சரிதான்? எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைத்துக்கொள், ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டாய். சரி, இங்க வாசி. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே எவ்வாறு சொல்லாமல், எவ்வாறு சொல்லாமல், ஓராண்டு நாங்க அங்க போய் வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்லாம எப்படி சொல்லணுமா? ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம். முதல்ல அதுதான் பார்க்கணும். ஆண்டவருக்கு திருவுளமானால், கடவுள் விரும்பினா நாங்க உயிரோடு இருப்போம். அடுத்து இன்னின்ன செய்வோம் என்று சொல்வது முறை. சரிதானே? அதாவது நான் செய்வேன், நான் செய்வேன், நான் ஈட்டுவேன், நான் முடிப்பேன், நான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்வதை விட, கடவுள் விரும்பினால் நாங்கள் இதை செய்வோம் என்று நம்மை நாமே தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகிறார். சரிதானே? இப்ப படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், அல்ல தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், கடவுள் விரும்பினால் நாங்கள் இதை செய்வோம். கடவுள் சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பந்தாவுக்கா சொல்லுவாங்க கடவுள் விரும்பினார். ஆனா உள்ளுக்குள்ள மொத்தமே யார் விரும்பணும்? அவங்க. ஆனா ஜெபம் எப்படி சொல்லுவோம் நம்ம? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பிறகு உமது ஆட்சி. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வரட்டு. உமது பெயர் போற்ற பிறகு உமது ஆட்சி. அடுத்தது அது கொஞ்சம் பார்த்துதான். உமது திருவுளம் அங்க இருக்கட்டும், பிரச்சனை ஒண்ணு இல்லை. ஆனா இங்க நான் தான். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறட்டும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க உள்ள காரியம் எல்லாம் நாங்க பார்த்துக்கலாம். அதான் நம்ம ஜெபம். அதுக்கு தானே எப்படியாவது நடத்தணும், எப்படியாவது நடத்தணும், நேச்ச போடணும், தியானத்துக்கு போகணும், அல்லது அதை செய்யணும், இதை செய்யணும், 10 பூசை வச்சாவது நடத்தணும். எப்படி? உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறட்டும், இங்க உள்ளதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம். எனவேதான் பெருமைக்காக சொல்வதில்லை. எப்படி? கடவுள் திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. நம்ம சும்மா யோசித்து பார்ப்போம், ஒரு நாள் எத்தனை தடவை நம்மை நாம் முன்னிலைப்படுத்துகிறோம்? எத்தனை தடவை நான் 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 நம்ம சொல்றோம்? எனக்கு நான் என்னுடைய எத்தனை தடவை சொல்றோம்? ஆனால் எல்லா இடத்திலும் யாக்கோபு சொல்லுகின்றார், நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கடவுள் விரும்பினால்,
கடவுளுக்கு விருப்பமானால் நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் இவ்வாறு பணம் ஈட்டுவோம். அடுத்த வார்த்தை என்னது? இப்பொழுதோ நீங்கள் நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள். இது போன்ற பெருமை எல்லாம் தீமையானது. அடுத்த வார்த்தை, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். எத்தனை பேர் பாவ சங்கீர்த்தனை செய்து சொல்லியிருக்கிறோம்? நன்மை செய்ய தெரிந்திருந்து நான் அதை செய்யவில்லை என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? சொல்லவே மாட்டோம். எனவேதான் எல்லா நிலையிலும் கடவுளுடைய திருவுளம் நம்மிலே நிறைவேறும் என்று நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். எந்த தடைகளும் அகலும், எந்த தடையும் நம்மை விட்டு மாறும், எந்த தீமையும் நம்மை விட்டு மாறும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எல்லா நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் நடக்கட்டும், எல்லா நிலையிலும் உம்முடைய திருவுளம் நடக்கட்டும். நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களுக்கு அன்று ஆண்டவரே, உமக்கே மாட்சியும் மகிமையும் உரித்தாகு அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே வரும். அதாவது கடவுளுக்கு இணையாக நாம் எதையும் வைத்திருக்கவே கூடாது. 1 பேதுரு 5:7 அதைத்தான் நமக்கு அழகாக சொல்லுகிறது. வாசியுங்கள் 1 பேதுரு 5:7. உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. நம்ம நிறைய பேர் தானா போய் சிங்கத்துக்கு வாயில விழுறது இப்படிதான், அறிவு தெளிவில்லாமல். அதைத்தான் யாக்கோபு 4:10, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 4:10 யாக்கோபு 4:10 அதைத்தான் சொல்கிறது. ஆண்டவர் முன் உங்களை உயர்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப நம்ம இங்க என்ன வாசித்தோம்? அதாவது உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு, எப்பவும் இந்த உணர்ச்சி கொதிப்பில் உணர்ச்சி பிளம்பில் இருக்காம அறிவு தெளிவோடு விழிப்பாயிரு. உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. சரி, இதை சொல்றது யாரு? இப்ப சொன்னது யாரு? பேதுரு யாரு? மூத்த பிஷப்பா? மூத்த சீடர், அப்படிதானே? கீழ்ப்படிந்தால் அருள் பொங்கும் என்று சொல்வது யாரு? வயசு கூடின மூத்த சீடர். என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு அருள் நிரம்ப கிடைக்கும். அதனாலதான் வாழ்க்கையில யாருக்காவது பணிந்து இருக்கணும், அடங்கணும். யாருக்கு அடங்க மாட்டேன்னு தெரிஞ்சோன்னா அது எங்கேயாவது இடத்துல போயிருந்துச்சு. அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் கண்டிக்கப்படாத பிள்ளை ரோட்டில் அடி வாங்கும். சரிதானே? வீட்டில் அடிபடாத பிள்ளை ரோட்டில் அடி வாங்கும், வீட்டில் திட்டு வாங்காத பிள்ளை ரோட்டில் திட்டுவாங்க. எங்கேயாவது இடத்துல கண்டிப்பும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும், யாருக்காவது அடங்கி இருக்க வேண்டும். இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு பொதுவாக என்ன சொல்கிறோம்? மை லைஃப் மை ரூல்ஸ், எனக்கு வாழ்க்கை எனக்கு சட்டத்திட்டங்கள், நான் நினைக்கிறத நான் என்ன செய்வேன், நடத்துவேன். அது நீண்டு போகாது. பைக்கில் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும், மை லைஃப் மை ரூல்ஸ். ஆனால் ரோட்டில் அப்படி எழுதிட்டு அங்கங்கே போனால் சும்மா விடுவாங்களா? நான் வழக்கமாக போகும்போது எப்படி போனோம்? இங்கேருந்து அங்கே போகும்போது இடது பக்கமாக போனோம், அதான் ரூல். நான் மை லைஃப் மை ரூல், என்னோட ரூலை தான் கடைபிடிப்பேன்னு சொல்லிட்டு வலது பக்கம் போனால் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். எனவே தான் பணிந்திருப்பது, யாருக்காவது பணிந்திருப்பது மிக முக்கியமானது. அடங்காமல் நடப்பதல்ல வாழ்வினுடைய மகிழ்ச்சி. எனவேதான் ஆணவத்திற்கும் அடங்காமல் நடப்பதற்கு எல்லாத்துக்கும் மல்லு கட்டிட்டு நிற்கிறதுக்கு அருள் தேவை கிடையாது. அதுக்கு என்ன தேவையில்லை? அருள் தேவையில்லை. ஆனால் தாழ்மையாக இருப்பதற்கும் பொறுமையாக இருப்பதற்கும் கடவுளை உயர்த்துவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஆண்டவருடைய அருள் நிரம்ப தேவைப்படுகிறது. எரேமியா 9:23-24 அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா 9:23-24.
ம். ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட வேண்டாம். ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை அப்ப நம்ம பெருமை பாராட்டணும்னா எதுல பெருமை பாராட்டணும்? நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அவர் எல்லாம் வல்லவர், அவர் நேர்மை மிக்கவர், அவர் நம்ம எல்லா நிலைகளிலும் உயர்த்துகிறார். அதுல நம்ம என்ன செய்யணும்? பெருமை பாராட்ட வேண்டும். பிலிப்பியர் 2:3. அதாவது விவிலியத்தில் மக்கள் அருள் இழந்து போனதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த காரணம். பிலிப்பியர் 2:3. கட்சி மனப்பான்மை வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றில். இங்க பாருங்க, எல்லாம் எனக்கு உள்ளது, என் குடும்பம், எனக்கு ஆட்கள், எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு இருக்கிறத விட பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ள வேண்டும். உங்களிலும் மற்றவரை மாண்புடையவர்களாக மதிப்புடையவர்களாக கருதுங்கள். உங்களை விட மற்றவர்களை சார்ந்து நீங்கள் செயல்படுங்கள். நீதிமொழிகள் 8:13. அதனால யாரையுமே மட்டம் தட்டக்கூடாது. இவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாரையும் எங்கேயும் மட்டம் தட்டவே கூடாது. ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும். தீமையை பகைக்க செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். இந்த உருட்டு கேள்விப்பட்டீங்களா? உருட்டு இப்ப அடிக்கடி கேள்விப்பட்டீங்களா? உருட்டு இங்க பைபிள்ல இருக்கு. உருட்டும் புரட்டும். உருட்டு கேள்விப்பட்டது இல்லையா? போய் சொல்லும்போது நல்லா உருட்டு. அது இங்கதான். வாசிங்க, திருப்பி வாசிங்க. ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் அதான் உருட்டி பரட்டுறது. உருட்டையும் புரட்டையும் நேரே வா நேரே போ, அவ்வளவுதான். அங்க இருந்து உருளப்படாது. உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். நீதிமொழிகள் 11:2. அழகான வார்த்தை. இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும். நான் சொன்னது உண்மைதானே? அதிகமா ஆணவம் இருந்தால் அவமானம் நிச்சயம். அது யாருடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஆணவம் கொண்டவர்களுக்கு அவமானம் நிச்சயம். இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்ன. நீதிமொழிகள் 13:10. மூடன் தன் இருமாப்பிலே சண்டை மூட்டுவான். பிறருடைய அறிவுரைகளை ஏற்போவரிடம் ஞானம் காணப்படும். நீதிமொழிகள் 16:5. இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் ஆண்டவர் அவரை அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். இது உறுதி. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆணவம் இருமாப்பு இவற்றுக்கு தான் தண்டனை உறுதி என்று விவிலியம் நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்து நீதிமொழிகள் 16:5. அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார். 16:18. அழிவுக்கு முந்தியது அகந்தை. நல்லா கேட்டீங்களா? அழிவுக்கு முந்தியது அகந்தை. அப்ப அகந்தை வரும் முன்னே அழிவு வரும் பின்னே. அடுத்து வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. வீண் பெருமை வரும் முன்னே தானாக வீழ்ச்சி வரும் பின்னே. இதுக்கு தண்டனையோ சாபமோ ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் தானா வரும்.
வீழ்ச்சி வரும் முன்னே வீண் பெருமை வரும் முன்னே வீழ்ச்சி வரும் பின்னே. அடுத்து நீதிமொழிகள் 16:19 மேட்டிமையான கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம். ஏழைகளோடு தங்கியிருப்பது ரொம்ப நல்லது. அதாவது நாம் எல்லாருமே பெரியவர்களோடு இருக்க பழக்கப்பட்டவர்கள். ஆனால் சாதாரண எளிய மக்களோடு வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்று விவிலியம் நமக்கு சொல்லுது. 18:12 நீதிமொழிகள் 18:12 முதலில் வருவது இருமாப்பு, முதலில் வருவது இருமாப்பு, அதனை அடுத்து வருவது அழிவு, அதனை அடுத்து வருவது அழிவு. மேன்மை அடைய தாழ்மையே வழி, மேன்மை அடைய தாழ்மையே வழி. முதலில் வருவது இருமாப்பு, அடுத்து வருவது அழிவு, மேன்மை அடைய தாழ்மையே வழி. நீதிமொழிகள் 21:4 மேட்டின்மையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழி சென்று காணப்படும் பாவங்கள், பழி சென்று காணப்படுகின்ற பாவங்கள். நீதிமொழிகள் 26:12 தம்மை ஞானமுள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளும் யாராவது நீ பார்த்திருக்கிறாயா? தன்னை ஞானமுள்ளவர் என்று சொல்லிக் கொள்கின்ற யாரையாவது நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒருவேளை அதாவது மூடராவது ஒருவேளை திருந்துவர், ஆனா நான் தான் அறிவாளி, திருந்தவே மாட்டார். எவர் நான் தான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஆள் என்ன செய்ய மாட்டாரா? திருந்தவே மாட்டார். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல நீ செய்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஒருபோதும் திருந்தவே மாட்டாரா. ஆனால் மூடர் கூட என்ன செய்யலாமா? திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று கடவுளுக்கு இணையாக தன்னை கருதக்கூடிய ஒருவர் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. நீதிமொழிகள் 27:2 உன்னை உன்னுடைய வாயல்ல எப்ப பார்த்தாலும் நம்மளையே நம்ம என்ன பாரு நாங்க அப்படி நாங்க இப்படி எங்க குடும்பம் அப்படின்னு சொல்லுதல்ல பெருமை. உன்னை உன்னுடைய வாயல்ல மற்றவருடைய வாயே. அப்ப மற்றவருடைய வாய் புகழன்னா என்ன செய்யணும்? நம்ம அதுக்கேற்றவர் இருக்கணும் இல்லையா? சும்மா புகழுவாங்களே யாராவது ரோட்ல போறவங்கள இல்ல. நம்ம கொஞ்சம் மனசாட்சியோட என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த அக்காட்ட போனா பரவாயில்ல, 2 வார்த்தை ஆறுதலா பேசுவாங்க. இந்த அக்காட்ட போனா பரவாயில்ல, எப்போ ஓடி போனாலும் என்னன்னு கேட்டு ஏதாவது சாப்பிட தருவாங்க. நம்மை மற்றவர்கள் புகழ்வதில் தான் நம்முடைய பெருமை இருக்கிறது. திருப்பாடல் 10:2 பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதித்திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்கள். அவர்கள் வகுக்கிற சதித்திட்டத்தில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்கள். அதாவது இந்த இருமாப்பு என்பது முதலாம் கட்டளைக்கு எதிரான பாவம். முதலாவது கட்டளை என்னது? ஒன்றாம் கட்டளை என்னது? உனக்கு கடவுளாகிய உனக்கு நம்மை தவிர உனக்கு கடவுளாகி ஆண்டவர் நானே, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. இதுதான் முதல் கட்டளை. இந்த இருமாப்பும் ஆணவமும் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். ஏனென்றால் நம்மை கடவுளுக்கு இணையாக கருதக்கூடிய நிலைதான் ஆணவம். கடவுளுக்கு இணையாக கருதக்கூடிய நிலைதான், அதாவது நானே கடவுளாகி ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருக்கு சவால் விடுவதுதான் இந்த ஆணவமும் இருமாப்பும் செய்யக்கூடிய வேலை. எனவேதான் நீதிமொழிகள் திருப்பாடல் 138:6 அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 138:6 ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உறைபவர். ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உறைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை நல்லா கேளுங்க. ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கிறீர். தொலையிலிருந்து அறிந்து கொள்கிறீர். அப்ப நம்ம அங்க வரும்போதே அவர் சொல்லுவாருங்க, அண்ணா வாரான், வந்த உடனே தொடங்குவான். அங்க வரும்போதே தொலையிலிருந்து வரும்போதே நீர் என்ன செய்கின்றீர்? கண்டுகொள்ளுகின்றீர். ரோமையர் 12:3
ரோமையர் 12:3. இறையருள் பெற்றவர் என்னும் முறையில் உங்களுள் ஒருவருக்கும் நான் கூறுவது, உங்களுக்கு எவரும் தம்மை குறித்து மட்டும் மீறி மதிப்பு கொள்ளாத. அதாவது மதிப்பு வேணும், ஆனா அது ஓவர் மதிப்பாயிடக்கூடாது. மட்டு மீறியது எதுவுமே நஞ்சு தானே. இல்லை, என்னவா இருந்தாலும் சரி, மட்டு மீறின அளவுக்கு மீறினா அது நஞ்சு. சில ஆளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாதர் நாங்கள் ஃபுல்லாக மாதா டிவி தான் பார்ப்போம். என்னது மாதா இப்போ நாங்கள் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, நாங்கள் ஃபுல்லாக மாதா டிவி தான் பார்ப்போம், எங்கள் வீட்டில் 24 மணி நேரமும் மாதா டிவி தான் ஓடும். ஏம்மா 24 மணி நேரமும் மாதா டிவி பார்த்தாலும் அது என்ன நஞ்சு தானே. அதுக்கு என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் உண்டா? அளவோடு என்ன செய்யணும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறியது எதுவுமே நஞ்சுன்னா உங்களை பற்றி மட்டு மீறிய மதிப்பு எவரும் கொள்ளலாகாது. அவரவர் கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். அதாவது கடவுள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு கேட்டு வர செய்தா போதும், நடந்துக்கிட்டா போதும். நீங்களே எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொருக வேண்டாம். எக்ஸ்ட்ரா சொருவ மேலே போயிட்டு கீழே ஆப்பு தான் விழாம், அதான் ஆபத்து. எனவே கடவுள் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் வெளிப்படை தன்மையோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாததை இருக்கிறது மாதிரி காட்டிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான், ஆடம்பர வாழ்க்கை இல்லாதது கடன் வாங்கி ஏராளமான கடன் பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்வதை பார்த்து நாங்கள் செய்யலைன்னா எங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்னு சொல்லி கடன் பட்டவர்கள் ஏராளம். எனவே தான் கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். எனவே தான் மட்டு மீறிய எந்த செயலிலும் ஒருபோதும் செயல்படாதீர்கள். சரிதானே? அப்போ சீராக்கு ஞானத்தில் நம்ம பார்த்தோம், இன்று மன்னர் நாளைக்கு பிணம். மனிதர் இறந்த 4வது நாள் என்ன செய்யும்? பூச்சி அரிக்க தொடங்கும். நீங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த உலகத்திலே ரொம்ப நாட்டம் பிடிச்சது என்னது? ரொம்ப நாட்டம் பிடிச்சது என்னது? ஒன்றும் வேண்டாம், சில ஆட்களுக்கு பக்கத்திலே உட்கார முடியாது, அப்படிதானே? வெறும் ஒரு வாய் நாற்றம். இந்த பஸ்ல எல்லாம் போகும்போது தெரியும், சில ஆட்கள் அப்படியே வேர்த்து வடியும், அதுல வேற தூங்கி விடுவாங்க. அவர் ஒரு மனிதர். ஆனா அந்த உடலிருந்து வடியக்கூடிய வேர்வை நீர் மனிதனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு அருவருப்பு. ஆனா ஒரு பெரிய ஆளு, மதிப்புக்குரியவர், எல்லாம் சரிதான். ஆனா பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஆனா பஸ் இறங்கின உடனே பஸ் இறங்கின அவர் என்னது? எனவேதான் அடிக்கடி யோசித்து பார்க்கணும், வாய் நாறுதா? இவ்வளவுதான் மனிதனுடைய மதிப்பு. சில ஆட்களுக்கு பக்கத்துல உட்காரவே முடியாது. உண்மையா இல்லையா? அது மட்டுமல்ல, மனித உடலை போல நாட்டம் பிடிச்ச அந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. 4 நாள் குளிக்காம இருங்க, நம்மளே நம்ம கிட்ட போக மாட்டோம். உண்டா இல்லையா? 4 நாள் குளிக்காம இருந்தா நம்மளே நம்ம கிட்ட வர மாட்டோம். ஆனா சொல்லிட்டு நடப்போம், என்னதோ வாடை அடிக்குது. எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. எனவே மனிதர்கள் எப்போதும் அப்படித்தான், மற்றவர்கள் மீது பழி போட்டு பழக்கப்பட்டவர்கள். எனவே மனித வாடை, வியர்வை, குளிக்காமல் இருப்பது எல்லாம் தான் இந்த உலகத்தில் அதிகமான நாற்றம் மிகுந்த விஷயம். எனவே தான் இருமாப்பு நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் இருமாப்பு நமக்கு தெரியாது, மற்றவருக்கு புரியும். நம்ம கூட இருக்கிற ஆளுக்கு இருமாப்பு நல்லா புரியும். இந்த உலகத்தில் நாம் வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே எடுத்து செல்வதும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை நின்று நமக்காக பேசும். அதான் சொல்லு, ஒரு மனுஷனுக்கு எத்தனை மரணம், மனிதனுக்கு எத்தனை மரணம் உண்டு? எத்தனை மரணம்? ஒரு மனிதனுக்கு எத்தனை மரணம் உண்டு?
ஒரு மரணம். மனிதனுக்கு எத்தனை மரணம் உண்டு? ஒண்ணு. நீ மாத்தி சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, எந்த மரணம்? கடைசியில போய் சரி, சரிதானே. மனிதனுக்கு மரணம் 3. எத்தனை மரணம்? 3 மரணம். ஒன்று நீங்க சொன்னதுதான். என்னது? இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போவது ஒரு மரணம். சரிதானே? உடலை விட்டு உயிர் பிரிந்து போவது. 2வது மரணம் விவிலியத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவெளிப்பாடு நூல் 2ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 2:11. கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை 2வது சாவு தீண்டவே. 2வது சாவு எதுன்னா, நல்லவர்கள் நன்மை செய்தவர்கள் மேலெடுக்கப்படுவார்கள், மற்றவருடைய ஆன்மாக்கள் பாதாளத்திற்குள்ளே தள்ளப்படும். அப்ப எத்தனை? முதல்ல உடல், அதாவது உடலை விட்டு உயிர் பிரிவது. 2ஆம் மரணம் என்னது? எதனுடைய மரணம்? 2ஆம் மரணம் அதாவது நல்லது செய்த ஆன்மா நன்மை பெறுவதற்காக மேலெடுக்கப்படும், தீமை செய்த ஆன்மா பாதாளத்திற்குள்ளே தள்ளப்படும். அது எத்தனாவது சாவு? ஆன்மாவிற்கான சாவு 2வது சாவு. அப்ப முதல்ல உயிர் போகிறது, 2வது ஆன்மா போகிறது. அப்ப 3வது மரணம் என்னது? என்ன பாருங்க, எல்லாரும் நம்ம ஊர்களில் ரொம்ப கம்பீரமா நடந்த எத்தனை பேர் இறந்த பிறகு இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். சரி, ஊருக்காரில் விடுங்க, உங்க குடும்பத்துல உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் நம்ம 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு இன்னும் பலரை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கிறோம். நினைச்சிட்டா இருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் நம்ம இன்னும் நினைவு வச்சிருக்கிறோம். அப்படிதானே? நம்ம கிட்ட நல்லா பேசினவங்க இல்லையா? சில ஆட்கள் நமக்கு நினைவு வரும். ஒரு கஷ்டத்துல ஓடி போகும்போது நம்ம அரவணைச்சு 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னவங்க. சரிதானே? நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்தவர்கள் உண்டா? அப்போ 3வது மரணம் என்பது மனிதனுடைய நினைவுகளிலிருந்து நம்முடைய நினைவு அகன்று போவதுதான். எத்தனாவது மரணம்? அப்ப இறந்தவங்க எத்தனை பேர் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்? இப்போ யார நினைக்கிறோம்? நமக்கு நன்மை செய்தவர்கள் நம்முடைய நினைவுகள் வழியாக இன்னைக்கு நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆனா எல்லாரும் நம்ம நினைச்சுட்டா இருக்கிறோம்? இல்ல. மனிதனுக்கு மரணம் 3 என்றால், ஒன்று இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது, 2வது ஆன்மா பாதாளத்திற்குள்ளே செல்வது, 3வது என்னுடைய நினைவு நான் இறந்த பிறகு மற்றவருடைய இதயங்களிலிருந்து அகன்று போவது. அப்ப நான் கொஞ்சம் தாழ்மையாக கொஞ்சம் எளிமையாக வாழலைன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நினைக்கவே மாட்டீங்க. அப்படித்தானே? என்கிட்ட பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் நான் இறந்த பிறகு எனக்கு என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, கல்லறை தோட்டங்களை போய் பாருங்க, எத்தனை கல்லறைகள். பேரை பார்த்தா பெரிய பண்ணையருக்கு பேரா இருக்கும், ஆனா கல்லறை எப்படி கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? உடஞ்சு பராமரிப்பு இல்லாம. உண்டா இல்லையா? பேரங்க பெருசா டொட்டோடா அப்படி இருக்கும். ஏனென்றால் அந்த நினைவுகள் அவருடைய சொந்த மக்களுடைய நினைவுகள் இருந்து என்ன செய்திடுச்சு? போயிடுச்சு. எனவேதான் இருமாப்பு எப்போதும் நம்முடைய நினைவுகளை மற்றவருடைய நினைவுகளிலிருந்து அகற்றி கொண்டே இருக்கும், மறக்கவே கூடாது. சரி, இப்போ நம்ம இவ்வளவு பேசணும் இல்லையா? ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம எல்லாம் இருமாப்பு உள்ளவங்க தானே அப்படின்னு. நீங்க எல்லாம், உங்களுக்கு ஆணவம் உண்டா? ஆணவம் உண்டா? ஆணவம் உண்டா? எனக்கு உண்டு, கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு யாருக்கும் அப்படி ஒன்றும் இல்லை? அப்படிதானே? இனி எல்லாருக்கும் குடிச்சடி கட்ட வேண்டியதான் பக்கத்துல. சரி, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஆணவம் உடையவர்கள் தொட்டால் சிணுங்கிகளாக இருப்பார்கள். அதாவது ஏதாவது சொன்ன உடனே ஹர்ட் ஆயிடுவாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுவாங்க? காயப்படும். ஆனா அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா அவங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. அது பெரிய ஆணவம், இருமாப்பு.
ஆனா மற்றவங்களை நீசத்தனமா கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா யாராவது திருப்பி அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கூட்டத்தை கலோபரம் ஆக்கிட்டு தான் போயிடுவாங்க. உண்டா இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர்கள் இருமாப்பு உடையவர்கள், அதாவது சென்சிட்டிவ் நேச்சர். யாரையும் அவங்க என்னவும் சொல்லலாம், ஆனா அவங்கள யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, மன்னிச்சிருங்க, எப்ப பார்த்தாலும் செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறது. நான் உனக்கு அதை செய்தேன் இல்லையா, நான் உனக்கு இதை செய்தேன் இல்லையா, நான் உன்னை அப்படி பார்த்தேன் இல்லையா, நான் உன்னை இப்படி பார்த்தேன் இல்லையான்னு திரும்ப 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 சொல்லி காட்டுவது எதனுடைய அடையாளம்? அம்மாக்களே, எதனுடைய அடையாளம்? 10 மாசம் மற்றவங்க சைக்கிள் கேரியர்ல சுமந்தாங்க எல்லாரும். அதே 10 மாசம் சொல்லி சொல்லியே சில ஆட்கள் இருக்கிறாங்க. மிரட்டி மிரட்டி சொன்னதை செய்ததை எல்லாம் சொல்லி காட்டுவது ஆணவத்தினுடைய அடையாளம். இப்ப கொஞ்சமாவது பக்கத்துல வர்றீங்களா? ஆணவத்து பக்கத்துல இல்ல, இன்னும் வரல. அதாவது பல நேரத்தில் நம்மை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், மற்றவர்கள் எப்போது நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஆணவத்தினுடைய அடையாளம். அதாவது இறந்த வீடா இருந்தாலும் மாலை எனக்கு, கல்யாண வீடுனாலும் மாலை எனக்கு, அதுவும் ஆணவத்தினுடைய அடையாளம். இப்போ சொந்த அப்பாவினுடைய கல்லறைக்கு மோட்ச விளக்கு பூசை. அப்ப கேட்கறாங்க, ஏக்கா நீங்க போகலையா? நம்மளை யாரும் கூப்பிடல. யாருக்கு பூசை? சொந்த அப்பாவுக்கு. கூப்பிட்டா போனோம், ஏன்னா தம்பி தான் எல்லா காரியம் பாக்குறது. அக்கா நீங்க போகலையா? நம்மளை யாரும் கூப்பிடல. சின்ன விஷயம், ஆனா எங்க நிக்கிறோம்? நம்ம பெரிய ஆள். உண்டா இல்லையா? எனவேதான் எல்லா இடத்திலும் நம்மை முன்னிலைப்படுத்த நாம் நம்மையே என்ன செய்கிறோம்? பின்னோக்கி தான் இழுத்து கொண்டு போகிறோம். மற்றவர்களுக்கு சமமாக நாம் ஒருபோதும் வரவே முடியாது. எனவேதான் அன்புமிக்கவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தாழ்மையாக வாழ்கின்றவர்களுக்கு கடவுள் எல்லா நலன்களையும் நிறைவாக பொழிகின்றார். இதுதான் உண்மை. தாழ்மையாக வாழ்பவர்கள் மீது கடவுள் எல்லா நலன்களையும் பொழிகிறார் என்றால் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு தாழ்மையே சிறந்த வழி. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் willingness to be forgotten, அதாவது மறக்கப்பட. எல்லாத்திலும் என்னதான் நினைக்கணும், எல்லாத்திலும் நான் தான் நினைக்கணும் இல்ல, சில இடத்துல நம்மளை யாரும் நினைக்காம இருக்கிறது நல்லதுதான். மறக்கப்பட, நினைக்கப்படாமல் இருக்க, கவனிக்கப்படாமல் இருக்க நம்ம முயற்சி எடுக்கணும். எங்கேயுமே முன்னாடி நிற்கிறது இல்லை. சில இடத்துல பின்னாடி நிற்கணும், சில இடத்துல முன்னாடி நிற்கணும், சில இடத்துல நடுவில் நிற்கணும், சில இடத்துல கை கட்டி நிற்கணும். நீங்க செய்யுங்க. அதுதான் தாழ்மையினுடைய அடையாளம். எல்லா இடத்துல நான் தான் முன்ன நிற்பேன்னா கடைசியில் நம்ம கூட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? நிற்கவே மாட்டாங்க. ஒருவேளை நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலாம், ஆனால் திரும்பி பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் நிற்போம், வேற யாரும் அங்கே நிற்க மாட்டார்கள். எனவேதான் இந்த வாழ்க்கை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கொடை. கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் அவருடைய கொடை என்றால் நாம் நன்றி உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும், ஆண்டவரை எல்லாம் உம்முடைய கொடை, உமக்கே மகிமை என்று நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை என்ன குறைவுகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் நிறைவுகளாக மாற துவங்கும். இது உண்மை. அதனாலதான் சின்ன சின்ன வேலைகள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வீடுகள் எல்லாம் செய்யணும். தாழ்மையாக ஆண்களும் பெண்களுக்கு உதவி செய்யணும் வீட்டில். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எல்லாம் பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்றல்ல, ஆண்களும் என்ன செய்யலாம்? உதவிகள் செய்யலாம். உதவிகள் செய்கின்ற பொழுது ஒருவர் அப்போ அதில் மற்றவங்க நினைப்பாங்க, வெளியில் அறிஞ்சா கேவலம். சொந்த மனைவிக்கு வேலை செய்து கொடுக்குற என்ன கேவலம் இருக்கு? ஆனால் நான் ஆண் வேலை செய்யக்கூடாது, நான் ஆண் வேலை செய்யக்கூடாது என்றல்ல, ஆண்களும் செய்யலாம். அங்கேதான் தாழ்மை இருக்கிறது. எனவே தான் எல்லா நிலையிலும் இருமாப்பை அகற்றி ஆணவம் இல்லாமல் எளிமையோடு வாழ்வதற்குரிய அருள், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளக்கூடிய அருள். எபேசியர் அதைத்தான் நமக்கு அழகாக பவுல் சொல்லுகின்றார். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெறுகின்ற பொழுது கடவுள் நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்துவார். இது உண்மை. எனவே இந்த மனப்பான்மையோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன்.